அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் அன்னைக்கு நம்மள சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்தது. ஈத் அன்னைக்கு நம்ம ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆயிருது. நம்ம நோன்பு நேரத்துல என்ன பண்றோம்? சாப்பிடுறதுக்காக எந்திரிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறோம். அந்த நேரத்துல ஃபஜ்ர் தொழுகை நம்மளால ஈஸியா தொழுக முடியுது. ஆனா ஈத் அன்னைக்கு நம்மளால தொழுக முடியல. அதுக்கப்புறம் ஈது தொழுகைக்கு லேட்டா போறோம். அதுக்கப்புறம் நம்மள சில பேர் ஊர்ல இருக்க ஈது தொழுகைக்கு அப்புறம் தர்காக்கு கூட்டு போவாங்க. இஸ்லாத்துல மிகப்பெரிய மேஜர் செல்னா இதுவும் நம்பர் ஒன்னா இருக்கு. ஸோ தர்காக்கு போறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி, ஆண்களும் சரி, பிரியாணி ஆக்குறதுல பிஸி ஆயிடும். பெண்கள் அதுல பிஸி ஆடுறாங்க. ஆண்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம அந்த பிரியாணியை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கணும் சொல்லி நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பிஸி ஆகிறோம். ஸோ இதனால சில பேருக்கு என்ன ஆகுது? சில பேர் ஜொஹர் தொழுகை லேட்டா தொழுகிறோம், சில பேர் தொழுகையே முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம், நம்மள சில பேருக்கு ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் சாப்பிட்றதுக்கு அப்புறம். ஸோ அதில் என்ன ஆகுது? சில பேருக்கு அசர் தொழுகை மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்மள சில பேர் இருக்கும் ஈத் அன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். ஸோ நம்ம அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நைட்டு அந்த டயர்டில் அது நைட்டும் தூங்கும். ஸோ நம்ம இந்த தொழுகை இருக்குல்ல, இந்த 5 நேர தொழுகை இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி முஸ்லிம்ஸ். ஓகே, நான் சினிமாக்கு போறேன், எனக்கு பிடிக்கல, பட் தொழுதுட்டு போங்க. இந்த தொழுகை நீங்க நானு சினிமா போறது தடுக்கும். ஓகே, எங்கிட்ட ஹராமான பழக்கங்கள் சிலது இருக்கு, அதை நான் என்னால அவாய்ட் பண்ண நான் என்ன பண்ணும்? தொழுகுங்க, தொழுகுங்க, தொழுகுங்க. இந்த தொழுகை உங்களையும் ஹராமான விஷயத்தை பாதுகாக்கும், என்னையும் ஹராமான விஷயத்தை விட்டு பாதுகாக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், டோன்ட் ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் சைத்தான். அதாவது சைத்தானுடைய காலடிகளை நீங்க பின்பற்றாதீர்கள். இன்கேஸ் நான் அதை பின்பற்றினா இந்த சைத்தான் என்ன நரகத்துக்கு கூட்டு போகும். ஸோ இந்த தொழுகைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் இந்த தொழுகை நமக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த தொழுகை ரொம்ப பெரிய கிஃப்ட் ஃப்ரம் அல்லாஹ் ஃபார் அஸ். ஸோ இந்த தொழுகை சரியா தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.